உயிர்த்தாண்டவர் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் அன்பானவர்களே உங்களை வாழ்த்துகிறோம். ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். நாம் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார். அவர் வானத்துக்கு பூமிக்கும் சர்வ அதிகாரம் கொண்ட கர்த்தாதி கர்த்தராய் அவர் இருக்கிறார். அவரை தேடுகிறவர்கள் வாழ்வார்கள். அவரை தேடுகிறவர்கள் ஜெயிப்பார்கள். அவரை தேடுகிறவர்கள் மகிமையான அபிஷேகத்தை பெற்று மறுரூபமாவார்கள். யோவான் 21 அதிகாரம் 5வது வசனம். உயிர்த்தாண்டவர் அந்த கலிலேயா கடல் ஓரத்தில் நிற்கிறார். பேதுரு தலைமையில் சீடர்கள் எல்லோரும் மீன் பிடிக்க போய்விட்டார்கள். இது இயேசு, உயிர்த்தாண்டவர் இயேசு அவர்களை பார்த்து பேசிய கேட்ட செய்தி. யோவான் 21:5. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். பிள்ளைகளே என்று அழைத்தார். கவனித்து பார்த்தீர்களா? அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். பிதாவின் மகிமையாய் அவர் இருக்கிறார். ஆகவே இப்போ தன் சீஷர்களை பிள்ளைகளே என்று அழைக்கிறார். என் அன்பானவர்களே, என்னை கண்டவன் பிதாவை கண்டான், பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொன்ன ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு அந்த பிதாவின் இதயத்தோடு, பிதாவின் மகிமையோடு சீஷரிடத்தில் பேசுகிறார். அந்த படகில் இரவெல்லாம் மீன் பிடித்து ஒன்றும் கிடைக்காமல் இருக்கிறவர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் சாப்பிட்டீர்களா என்று. எத்தனை அன்புள்ள தேவன் என்று கவனித்து பார்த்தீங்களா? தனது பிள்ளைகளின் மேல் ஒவ்வொரு வேளை உணவுக்கும் அக்கறை உள்ள தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன். அவர்கள் ஒன்றும் இல்லை என்றார்கள். அப்போது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், இந்த படகு வலது பக்கம் வலையை போடுங்கள் என்று சொல்லி. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? உயிர்த்த ஆண்டவர் பிதாவின் வலது பக்கத்தில் தான் பரலோகத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இயேசுக்கு என்னும் நாமத்தில் வலையை போடுங்க. இனி வலது பக்கம் போடுங்க, ஏன் பக்கம் போடுங்க, ஏன் பேரில் வலையை போடுங்க. வலை கிழிந்து போகும் அளவுக்கு அதில் மீன்கள் கிடைத்தது. என் அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்கள் ஜெபியுங்கள். இயேசு நாமத்தில் வாழ்க்கை ஆரம்பியுங்கள். இயேசு நாமத்தில் ஒரு தொழிலை ஆரம்பிங்கள். இயேசு நாமத்தில் ஊழியத்தை ஆரம்பிங்கள். இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய எதிர்காலத்தை அர்ப்பணியுங்கள். இயேசுவின் நாமத்தில் வலையை வீசுங்கள். வலை கிழிந்து போகும் அளவுக்கு மீன்கள் கிடைக்கும். அப்படித்தான் அவர்களுக்கு வலை கிழிந்து போகும் அளவுக்கு மீன்கள் கிடைத்தது. தூரத்தில் இருந்த கூட்டாளிகளை கூப்பிட்டு அந்த வலைகளை மீன்களை அந்த படகுகளை நிரப்பினார்களாம். உயிருள்ள ஆண்டவர் உங்களை எல்லா தேவைகளையும் ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். உங்கள் வழியாக அவர் மகிமைப்படுவார். நாம் ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, பிள்ளைகளே என்று அக்கறையோடு அழைத்தவரே, உயிருள்ள தகப்பனே, எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம். சாப்பிட்டீர்களா என்று கேட்டீரே, சாப்பிடுவதற்கு ஏதாவது உண்டா என்று கேட்டீரே. விசாரிக்கிற தகப்பன், தாயின் தகப்பனுமாய் எங்களை விசாரிக்கிறவர் நீர். எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தேவைகளையும் அறிந்த தேவன். வலையை வலது பக்கம் போடும்படி சொன்னீர். பிதாவின் வலது பக்கமாக உட்கார்ந்திருக்கிற நாமத்தில் வலையை நாங்கள் போடணும். எங்கள் வாழ்க்கையை உமக்கு நேராய் நடத்தணும். எங்கள் ஊழியத்தை உம்மோடு நாங்கள் நடத்தணும். எங்களுடைய எதிர்கால மனைவி பிள்ளைகள் எல்லோரும் உமக்கு நேராய் நடத்தணும். எங்கள் ஜனங்கள் உமக்கு நேராய் நடத்தணும். இந்த நாடு உமக்கு நேராய் நடத்தணும். வலது பக்கம் வலையை வீச வேண்டும். இயேசுவின் பக்கம் வலையை வீச வேண்டும். உமக்கு கோடி நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.